நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி. தக்காளி வதங்கினா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸு, ஒரு 4 அவரைக்காய். நான் இங்கே வீட்டில் இருந்த காய் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட போட்டுக்கோங்க. காய் லைட்டாக வதங்கினோடனையும் 2 கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எண்ணெய் வாசனை போன வரைக்கும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 டம்ளர் பயிறு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். காய் வெந்தோடனையும் இதை நம்ம மசித்து ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. காய் கொஞ்சம் லைட்டாக வெந்துருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பயிர் ஊற்றினா அது கொஞ்சம் நேரம் வேகும். இந்த பதத்தில் இப்போ நம்ம மசித்து வச்ச பயிரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பயிர் ஊற்றிருக்கோம். அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மாங்காய் எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் முன்னாடியே நம்ம காயாக கூடவே போட்டால் அது குழஞ்சிரும். இந்த டைமில் போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே இருக்கும். இப்போ காய் எல்லாம் வெந்து வந்துடுச்சு. புளி ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை இப்போ ஊற்றிக்கலாம். சாம்பார் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி தூவி விட்டுக்கோங்க. டேஸ்டியான சாம்பார் ரெடி. ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.